ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான ஹவுஸ்ஃபுல் 5 அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். தமிழ்ல கமல் சார் நடிச்ச பஞ்சதந்திரம் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தோட டெம்ப்ளேட்ல தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஷிப்புங்க நடுக்கடல்ல பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கப்பல்ல ஒரு கொலை நடக்குதுங்க. இந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்னு விசாரணை பண்ணா அடுத்த கொலை நடக்குதுங்க. இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லர் யாரு அப்படின்றத காமெடி கலந்து கன்ஃபியூஷன்ஸ் கலந்து பிரசன்ட் பண்ண ஒரு படம் தான் ஹவுஸ்ஃபுல் 5. இந்த ஹவுஸ்ஃபுல் பிரான்சஸில வந்த எல்லா படங்களும் நம்ம மண்டையை கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படமும் அப்படிதான் இருக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்குங்க. ஸோ யார் அந்த கில்லர், என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நடுக்கடல்ல பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கப்பலை காட்டுறாங்க. அந்த கப்பல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர் தலதெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுவும் நடுராத்திரியில யாராவது என்னோட உயிரை காப்பாத்துங்க, என்னோட உயிரை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டே உயிர் பயத்தோட அந்த கப்பலுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காருங்க. அவருடைய முகமெல்லாம் ஏதோ அலர்ஜி வந்த மாதிரி இருக்குதுங்க. திடீர்னு மாஸ்க் போட்ட ஒரு மர்ம மனிதர் இந்த டாக்டரை பயங்கரமா துரத்த ஆரம்பிக்கிறாருங்க. கையில கூர்மையான ஆயுதத்தை வச்சு மிரட்டுறாரு. அந்த மர்ம மனிதர் யாரு, எதற்காக இந்த டாக்டர் கொல்லணும்னு நினைக்கிறாருன்ற டீட்டெயில் இப்போதைக்கு தெரியல. ஆனா இந்த டாக்டர் எப்படியாவது தப்பிச்சா போதுன்னு ஓடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல தடிக்கி விழறாருங்க. ஆனா அந்த இடத்துக்கு வந்த மாஸ்க் போட்ட அந்த கில்லர் அந்த டாக்டரை கொடூரமா சரமாரியா குத்தி கொலை பண்றான். என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்து டீடைல்டா நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த மிகப்பெரிய லக்ஸரி கப்பல் இருக்கு இல்லையா, இந்த லக்ஸரி கப்பலுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. எக்ஸாக்ட்டா அதோட ஒர்த் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. 169 கோடி அப்படின்னு நம்ம அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாம். இந்த 169 கோடி மதிப்புள்ள இந்த கப்பலுக்கு அதிபதியான ராஜ்நீத் அப்படின்றவரு உடல்நிலை குறைபாடின் காரணமா அதே கப்பல்ல அட்மிட் ஆயிருக்கிறாரு அப்படின்னு பிரஸ் மீடியாலாம் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கப்பலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா மாயா, பேடி, ஷிர்ஷ், தேவ் அப்படின்றவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்நீத் அப்படின்றவங்களுடைய வாரிசு தான். அது போக இந்த ராஜ்நீத்துக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா இந்த கப்பலில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு, சமையல்காரரு, அப்புறம் கப்பலோடைய கேப்டன். மும்பையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரங்க முதற்கொண்டு பாலிவுட் செலிபிரிட்டிஸ் வரைக்கும் எல்லோருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு லக்ஸுரி கப்பல் தாங்க இது. இந்த கப்பல் மூலமா ஏகப்பட்ட வருமானம் அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே தலைமை தாங்கிட்டு இருந்த ராஜ்நீத் அப்படின்றவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருதுங்க. அந்த ஹார்ட் அட்டாக்ல அவரோட உசிரே போகுது. ராஜ்நீத்தோட வாரிசுங்களும் அங்க இருக்கக்கூடிய சமையல்காரர், செக்யூரிட்டி, கேப்டன் எல்லோருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த நியூஸ் வந்து வெளியில தெரிஞ்சது அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல நம்ம பிராண்ட் அடி வாங்கும். இது போக வெளியில இருக்கக்கூடிய பிசினஸ் எல்லாம் கூட ப்ராப்ளத்தை சந்திக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப அந்த குரூப்ல பெட்டி அப்படின்னு நபர் என்ன சொல்றாருன்னா, தேவ் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா இருக்கிறான், அதனால நம்ம தேவோட பேரை அனௌன்ஸ் பண்ணிடலாம். தேவ் தான் இனிமேல் இந்த கப்பலை மெயின்டைன் பண்ண போறான் அப்படின்ட்டு. அப்போ நம்ம பிராண்ட் வந்து கண்டிப்பா அடி வாங்காது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஷேர்ஷ் அப்படின்றவர் சொல்றாரு, தேவோட பேரை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி லீகல் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா லூசி அப்படின்ற ஒரு லாயர் வர சொல்றாங்க. அப்ப அந்த லூசி சொல்றாங்க, ராஜ்நீத் இறந்து போறதுக்கு முன்னாடி ஹாலோகிராம் முறையில வில் ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கிறதாவும், நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஹாலோகிராமை என்னோட மாங்கிட்ட காட்டினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாருங்க. லூசியும் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் அந்த பாஸ்வேர்டை பாதுகாப்பா வச்சுட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாஸ்வேர்டை போட்டு அந்த ஹாலோகிராம் வீடியோவை பிளே பண்றாங்க. அப்பதாங்க ராஜ்நீத் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் வச்சிடறாரு. ஆக்சுவலா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் இவங்க ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டு அவங்க லைஃபை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இங்க இருக்கிற எல்லாருமே அமைதியா இருந்திருக்காங்க. இப்ப ஹாலோகிராம்ல வந்த ராஜ்நீத் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கப்பலோட கேப்டன் கிட்ட நான் பேசுறேன். ரிக்ஷா ஓட்டினாலும் கப்பலை ஓட்டினாலும் டிரைவர் தான். ஒன்ஸ் அ டிரைவர் ஆல்வேஸ் அ டிரைவர். நீ கடைசி வரைக்கும் இந்த கப்பலுக்கு கேப்டனாவே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த கப்பல்ல இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட நீ கடைசி வரைக்கும் இந்த கப்பலோட பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லோருக்கிட்டையுமே அப்படியே சகஜமா பேசுறாருங்க. கடைசியா தேவ் கிட்ட வராரு. நீ வந்து என்னுடைய பையன் தான், இல்லன்னு சொல்லல, ஆனா நீ என்னோட இரண்டாவது மனைவிக்கு பிறந்த ஒரு பையன், இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். பட் நான் இந்த சொத்துக்களை எல்லாம் உன் பேர்ல எழுதி வைக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. அப்ப யார் பேர்ல தான் இந்த சொத்தெல்லாம் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா ராஜ்நீத்துக்கு முதல் மனைவி இருந்திருக்குங்க. அந்த முதல் மனைவியோட பையன் பேரு ஜாலி. அந்த பையன் தான் இந்த மிகப்பெரிய கப்பல் சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை கான்டாக்ட் பண்ணினேன். அவன் இந்த ஒரு பர்டிகுலர் டேட்ல இந்த கப்பலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா இல்லையான்னு தெரியல. சப்போஸ் நான் உயிரோட இருந்தேன்னா எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். நான் இறந்துட்டேன் அப்படின்னா இந்த சொத்துக்களை எல்லாம் அவன் கிட்ட நீங்க ப்ராப்பரா கொடுக்கணும். அதுதான் உங்களுடைய வேலை. சப்போஸ் சொன்ன டைமுக்கு ஜாலி இந்த கப்பலுக்கு வரல அப்படின்னா இந்த சொத்துக்கள் மொத்தத்தையும் இங்க இருக்கிற எல்லாருமே ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த ராஜ்நீத் சொல்லிட்டாருங்க. இவரோட இந்த வில் பாத்தீங்கன்னா சும்மா இருந்தவங்கள சுரிஞ்சுட்ட கதையா மாறிடுச்சு இல்லையா? ஏன்னா ஜாலி அப்படின்ற ஒருத்தன் வந்தா கூட சொத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க கொலை பண்றதுக்கு கூட துணிவாங்க, அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் கூட உருவாகும் அப்படின்றத நம்ம கிட்ட சொல்லாம சொல்றாங்க. மொத்த சொத்துக்களையும் அந்த பையன்கிட்டயே ஒப்படைச்சிட்டா பேலன்ஸ் இவங்களுக்கு என்னதான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எப்படி அவங்களுக்கு சம்பளம் வந்துட்டு இருக்கோ அதே மாதிரி மாசம் மாசம் சம்பளம் வரும் அப்படின்றத தான் அவர் சொல்ல வராரு போலங்க. ஏன்னா முதல் பையனுக்கு இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்ல, அதனால இந்த சொத்தையாவது
எப்படியாவது என் பையனுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாவறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வில்ல தயார் பண்ணிட்டு இறந்து போயிட்டாருங்க. இப்போ இந்த கேங் என்ன நினைக்குதுன்னா, இத்தனை வருஷம் வராத பையன் இனிமேலா வரப்போறான், கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதனால நம்ம சொத்துக்களை டிவைட் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி இவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சப்போஸ் உண்மையிலேயே ஜாலி அப்படின்ற ஒருத்தன் இங்க வந்தானா அவன் தான் உண்மையான ஜாலி அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசனை பண்ண அதற்கான விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எழுதி வச்சிருந்திருக்காருங்க. ஜாலியோடைய இடுப்பு பகுதியில ஒரு போன் மார்க் இருக்கும். ரெண்டாவது, ஜாலி கல்யாணம் பண்ணி இருக்கிற பொண்ணு ஒரு ஃபாரினர். சோ இதுதான் அப்பா சொல்லியிருக்கிற அங்க அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3:20 வரைக்கும் இவங்க வெயிட் பண்றாங்க. ஆள் வந்தபாடே இல்ல. அதனால சொத்தை பிரிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது கரெக்டா கப்பல் ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் கேக்குதுங்க. பார்த்தா அந்த கப்பலுக்குள்ள ஒரு நபர் நுழையிறாருங்க. அந்த நபரோட பேரு ஜலாவுதீன். ஷெர்ஷ் அப்படின்ற அந்த கப்பலோட மேனேஜர். இவர் தான் உங்களுடைய பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு தேவை இன்ட்ரோ பண்ணி வைக்க நம்ம ஜலாவுதீனும் பாத்தீங்கன்னா போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்பா வந்து ஜாலி அப்படின்னு தானே சொன்னாரு, ஆனா இவர் ஜலாவுதீன் சொல்றாரு அப்படின்னு யோசனை பண்ண அவரே சொல்றாரு என்ன ஜாலின்னு ஷார்ட்டா எல்லாரும் கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு. அப்படியா, நல்லது. ஆனா அப்பா விட்டுட்டு போன குறிப்புல ஜாலியோட மனைவியை ஒரு ஃபாரினர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. உங்க மனைவியை பார்த்தா ஃபாரினர் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்ல உடனே அவங்க சொல்றாங்க என்னுடைய பேரு ஜாரா, நான் ஆப்கானிஸ்தான் பொண்ணு அப்படின்ட்டு. சரி, ஜாலியோட இடுப்பு கிட்ட ஒரு போன் மார்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. அதுவும் இருக்குதுங்க. இருந்தாலும் உங்க பாஸ்போர்ட் ஐடி கார்டெல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க என்னையவே சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி ஜலாவுதீன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. சரி சரி, கோவப்படாதீங்க, நான் நம்புறேன், சொத்துக்களை எல்லாம் இவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வேலையை தொடங்குறாங்க. கப்பல் ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேக்குதுங்க. பார்த்தா ஒரு கப்பல் இந்த கப்பலுக்குள்ள நுழையறாங்க. யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேட்க யாரா, நான் தான் ஜாலி அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்றாருங்க. என்னுடைய பேரு ஜல்பூஷன், எல்லோரும் என்ன ஷார்ட்டா ஜாலின்னு கூப்பிடுவாங்க, இங்க பாருங்க என்னோட இடுப்புல கூட போன் மார்க் இருக்கு, சோ நான் தான் ஜாலி அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பா கொடுத்த குறிப்பின்படி உங்க மனைவியை பார்த்தா ஃபாரினர் மாதிரியே தெரியல அப்படிங்கும்போது என்ன பார்த்தா ஃபாரினர் மாதிரி தெரியலையா, நான் வந்து ஸ்ரீலங்காவை சார்ந்த ஒரு பொண்ணு அப்படின்னு ஜல்பூஷனோட மனைவி சொல்றாங்க. ஏங்க நீங்க உங்களை ஜாலின்னு சொல்றீங்க, ஆனா இவர் உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு இவர் தான் ஜாலின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ல பட்டுன்னு இந்த ஜல்பூஷன் மயங்கிடுறாருங்க. இவருக்கு அடிக்கடி டெம்பரரியா ஸ்லீப் வாக் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறதா மனைவி சொல்றாங்க. இப்ப கப்பல்ல இருக்கக்கூடிய கேங்குக்கும் 2 ஜாலிங்களுக்கும் இடையில ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த தேவ் பாத்தீங்கன்னா நிப்பாட்டுங்க, மேபி அப்பாவுடைய முதல் மனைவிக்கு 2 பசங்க இருந்திருக்கலாம், 2 பேருக்குமே ஷார்ட்டா ஜாலின்ற பேர் வர மாதிரி பேர் வச்சிருந்திருக்கலாம், பரவாயில்ல விடுங்க, சொத்தை கொடுக்குற வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மறுபடியும் கப்பல் ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேக்குதுங்க. என்னடான்னு பார்த்தா கப்பலுக்குள்ள ஒரு 3வது கப்பல் நுழையிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா என் பேரு ஜூலியஸ், என்ன ஜாலி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா இங்க அப்பா இன்வைட் பண்ணியிருந்தாரு, அப்பா எங்க அப்படின்ற மாதிரி கேட்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்ல எல்லோருமே அதிர்ச்சிக்குள்ளா வராங்க. 3 ஜாலிகளும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க நடக்கிற பிரச்சனையை தேவ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா அப்பா வந்து ஜாலி வருவான் சொத்தை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு, ஆனா இங்க பார்த்தா 3 பேர் வந்திருக்கீங்க, 3 பேருமே ஜாலின்னு சொல்றீங்க அப்படிங்கும் போது இவனுக்கு 2 பேர்த்த பார்த்தா ஜாலி மாதிரியா இருக்கு, நான் தான் உண்மையான ஜாலி, இங்க பாருங்க என்னோட இடுப்புல பேர்ன் மார்க் இருக்கு, என்னோட பொண்டாட்டியை பார்த்தாலே தெரியல அவ ஒரு ஃபாரினர் அப்படின்ட்டு, இந்த 2 பொண்ணுங்களை பார்த்தா ஃபாரினர் மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி கடைசியா வந்த ஜூயஸ் கலாய்க்கிறாருங்க. எண்ட் ஆஃப் தி டே கப்பல்ல இருக்கக்கூடிய கேங்குக்கும் இந்த 3 ஜாலிகளுக்கும் இடையில ஏகப்பட்ட குழப்பம் ஏற்படுது. அப்ப தேவ் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய டாக்டர் கூப்பிட்டு இந்த 3 பேருக்கும் எங்க அப்பாவுக்கும் இடையில டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க, அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்துடணும், டிஎன்ஏ டெஸ்ட்ல யாரு என்னுடைய அப்பாவோட உண்மையான பையன் அப்படின்னு ரிசல்ட் வருதோ அவனுக்கு நான் சொத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த தேவ் முடிவெடுத்துறாருங்க. அது வரைக்கும் இந்த 3 பேருமே அவங்களோட மனைவிகளோட சேர்த்து மொத்தம் 6 பேருமே இந்த கப்பலோடைய விவிஐபி, சோ அவங்களுக்கு எல்லா ராஜ மரியாதையும் கொடுங்க அப்படின்ற மாதிரி தேவ் சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய எல்லோருமே ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எல்லோருக்குமே ட்ரிங்க் கொடுக்கப்படுது. அந்த ட்ரிங்க் இவங்க குடிக்க ஆரம்பிச்ச உடனே பயங்கரமா சோர்வடைய ஆரம்பிக்கிறாங்க. போய் படுக்கணும்னு தான் உங்களுக்கு தோணுது, உடனடியா அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்பதான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நடந்த ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய டாக்டர் நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாருங்க. அப்ப அந்த டாக்டரை மாஸ்க் போட்ட ஒரு மர்ம மனிதர் துரத்தி அட்டாக் பண்ற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. சோ கடைசியில கத்தியால குத்தி கொலையும் பண்றாருங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வெளியில வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நடந்த மாதிரி நமக்கு தோணுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஜூயஸ் இருக்கிறார் இல்லையா, அவர் கண்முழிக்கிறாருங்க. அவர் கண்முழிச்சு பார்த்தா அவரோட மனைவியான காஞ்சி இன்னும் கண்முழிக்காம தூங்கிட்டே இருக்காங்க. என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க, கண்ணை தொற அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. ஏன்னா அந்த பெட்ல தூங்கிட்டு இருக்கிறது அவருடைய மனைவியே கிடையாது, அங்க இருந்தது இந்த ஜல்பூஷனோட மனைவியான சசிகலாங்க. நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு என்ன நடந்ததுன்னு ஒன்னும் ஞாபகம் இல்ல, தயவு செஞ்சு இந்த விஷயத்த மட்டும் வெளியில தெரியாம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இந்த சசிகலா கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம யோசனை பண்ணிட்டு இருக்க அவருடைய பாக்கெட்ல ஒரு கன் இருக்குதுங்க. இந்த கன் எப்படி நம்ம பாக்கெட்ல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஷாக்கா வராரு. என்னுடைய மனைவி எங்க போனான்னு தெரியல, அவளை நான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம்குள்ள போறாருங்க. அந்த ரூம் வந்து ஜல்பூஷனோட ரூம். பார்த்தா ஜல்பூஷனோட பெட்ல ஜாரா இருக்காங்க, அதாவது ஜலாவுதீனோட மனைவி ஜாரா இந்த பெட்ல இருக்காங்க. ஆக மொத்தம் இவங்களுடைய பேர்லா நேத்து ராத்திரி குடிச்ச ட்ரிங்க்ல மிஸ் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றது தெரிய வருது. உடனே இந்த ஜல்பூஷன் பாத்தீங்கன்னா சசிகலாவை பிடிச்சி திட்டுறாரு, நீ எப்படி அவனோட ரூம்ல போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சசிகலா பதிலுக்கு திட்டுறாங்க, நீ எப்படி உன் பக்கத்துல இருக்கிறது யாருன்னே தெரியாம நீ அந்த பொண்ணு கூட தூங்கலாம் அப்படின்ட்டு. உங்க சண்டையை அப்புறம் வச்சுக்கோங்க, இப்போ என்னோட மனைவி காஞ்சி எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி ஜூயஸ் சொல்றாரு. சோ இவரோட மனைவி
மனைவியான காஞ்சி ஒருவேளை ஜலாவுதீனோட ரூம்குள்ள போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜலாவுதீனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரூம்குள்ள இல்ல. பார்த்தா இந்த ஜலாவுதீன் அவருடைய மனைவின்னு நினைச்சிட்டு பேபி பேபின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காருங்க. இவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டு பெட்ஷீட்டை விலக்கி காட்டும் போது தான் தெரிய வருது அங்க இருக்கிறது காஞ்சியும் கிடையாது, சமையல்காரரு. அதை பார்த்து நம்ம ஜலாவுதீனும் பயங்கர ஷாக்கா வராருங்க. உடனே ஜலாவுதீன் தன்னுடைய மனைவியான ஜாரா கிட்ட பயங்கரமா கெஞ்சுறாருங்க. இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு தெரியல, தயவு செஞ்சு நீ நம்பு, நான் உன்னை என்னைக்குமே ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க நடந்த சம்பவம் எல்லாம் ஜலாவுதீனுக்கு தெரியாதே. அதனாலதான் இவர் இந்த அளவுக்கு பதட்டம் அடைஞ்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஜூயஸ் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. நம்ம ஜலாவுதீனோட முதுகுல பாத்தீங்கன்னா டயர் மார்க் இருக்குதுங்க. எப்படி இந்த டயர் மார்க் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இந்த ஜலாவுதீன் வந்து காஞ்சி காஞ்சின்னு பயங்கரமா பதறாருங்க. ஆக்சுவலா ஜூயஸோட மனைவி தான் காஞ்சி. ஆனா இவர் ஏன் இந்த அளவுக்கு பதறாருன்னு யாருக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் காஞ்சி எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் இந்த காஞ்சி எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியலங்க. அப்ப கரெக்டா போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. போனை அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போடுறாங்க. தேவ் தான் பேசுறாரு. டாக்டர் டிஎன்ஏ ரிப்போர்ட் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் உங்களுக்கு தெரிய வருது அது அவங்க போனே கிடையாது, காஞ்சியோட போனும் கிடையாது, அது இந்த டாக்டரோட போன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கப்பல் முழுக்க காஞ்சி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜூயஸ் பதறதை விட இந்த ஜலாவுதீன் பாத்தீங்கன்னா காஞ்சி காஞ்சின்னு ரொம்பவே பதறாருங்க. அப்ப காஞ்சியோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல போன் ரிங் ஆகிற சத்தம் கேக்குதுங்க. போய் அந்த மொபைலை எடுத்து பார்த்து இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கா வராங்க. அந்த மொபைலுக்கு பின்னாடி ஒரு நபருடைய விரல் இருக்குதுங்க. ஒருவேளை காஞ்சியை தான் யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பயங்கர ஷாக்காவ அந்த நேரம் பார்த்து டெட் பாடின்னு சமையல்காரர் கத்திக்கிட்டு இருக்காரு. அடிச்சு பிடிச்சி எல்லாருமே கிச்சனுக்கு போய் பார்த்தா இந்த கப்பல்ல பேசக்கூடிய ஒரு பறவை இருக்குங்க. அந்த பறவை வேக்கம் கிளீனர்ல மாட்டி செத்து போயிருக்கும். ஸோ அதை காமிச்சு அழுதுகிட்டு இருப்பாரு. இது எப்படி செத்து போச்சு அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்க அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுவாங்க. இந்த பறவை இருக்கு இல்லையா, இந்த பறவைக்கு ஒரு அப்பா இருந்திருக்குங்க. அந்த அப்பா பறவைய இந்த ஜூயஸ் தான் வந்து வேக்கம் கிளீனரால கொண்டிருப்பாரு. அதுக்கு எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூயஸை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கும். அப்போ ஒரு பெரிய அதிரி புதிரி சம்பவமே நடந்திருக்குங்க. ஸோ அதுல இந்த வேக்கம் கிளீனர் ஆன் பண்ணி விட அவங்க அப்பா பறவை எப்படி அந்த வேக்கம் கிளீனர்ல சிக்கி இறந்து போச்சோ அதே மாதிரி இந்த பறவையும் வேக்கம் கிளீனர்ல சிக்கி இறந்து போயிருங்க. அந்த சமையல்காரர் அந்த பேரட் மேல உசிரியே வச்சிருந்திருப்பாருங்க. ஒரு பயங்கரமா அழுவாரு. அவரை சமாதானப்படுத்திட்டு மறுபடியும் இந்த காஞ்சியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜூயஸோட மனைவியான காஞ்சியோட பேக் உங்களுக்கு கிடைக்குங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் விசித்திரமான பொருட்களா இருக்கும். அது கூட ஒரு சாவி இருக்கும். இந்த சாவி எப்படி இந்த பேக்குள்ள வந்தது, இது எதோட சாவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண அப்பதான் இந்த ஜல்பூஷன் சொல்லுவாரு, நேற்று ராத்திரி நம்ம எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஷோகேஸ்ல வச்சிருந்த பைக்கை எடுத்து நாங்க ஓட்டணும், எல்லாரும் ஒன்னா ரைடு போலாம் அப்படிங்கும் போது அந்த பைக்ல 2 பேர்னால மட்டும்தான் உட்கார முடிஞ்சது. நான் பைக்கை ஓட்டின காஞ்சி பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ இந்த பைக் வந்து ஷோகேஸ்ல ஏதா இருக்குது, ஆனா காஞ்சி எங்க போனான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ண அந்த பைக்கோட டயர் மார்க் அங்கங்க பதிஞ்சிருக்குதுங்க. அந்த டயர் மார்க்கை ஃபாலோ பண்ணிட்டே போனா காஞ்சி எங்க போனான்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த டயர் மார்க்கை ஃபாலோ பண்ணிட்டு போனா அங்க இருக்கக்கூடிய செவுத்துல சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம காஞ்சி. அப்படி ராத்திரி பைக் ரைடு போகும்போது தான் நம்ம ஜலாவுதீன் கீழே விழுந்திருப்பாரு. அவர் முதுகுலயே வண்டியை ஓட்டி ஏத்தி இருந்திருப்பாங்க. ஸோ அப்படிதான் இந்த ஜலாவுதீனோட முதுகுல டயர் மார்க்கு வந்திருக்குங்க. எப்படியோ இந்த காஞ்சியை காப்பாத்திடுவாங்க. எண்ட் ஆஃப் தி டே எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒன்னா அந்த மீட்டிங் ஹால் கிட்ட வராங்க. இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய கேங்கும் இந்த ஜாலியோட கேங்கும் வந்திருக்கு. 10 மணிக்கு டாக்டர் வந்து ரிப்போர்ட் தரதா சொல்லியிருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கால் பண்ணேன், தயாரான்னு சொல்லி கேட்டேன். ஆனா இன்னும் ஒரு வரக்கானமே, ஒரு வாட்டி கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட மொபைலுக்கு இவங்க கால் பண்றாங்க. பார்த்தா போன் அடிக்கிற சத்தம் இங்கதான் கேக்குது. என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு ஆள்காட்டி விரல் கீழே விழுகுதுங்க. அதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. உடனே இந்த தேவ் பாத்தீங்கன்னா ஜலாவுதீனோட சட்டையை பிடிச்சிடுறாரு. யார் இந்த மாதிரி பண்ணது, யார் இந்த டாக்டரோட விரலை வெட்டினது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே மேல இருக்கக்கூடிய கண்ணாடியை உடச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க உள்ள வந்து விழுகிறாங்க. வேற யாரும் கிடையாதுங்க, இந்த டாக்டர் தான். அந்த விரலும் டாக்டரோட தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த டாக்டரோட முகமெல்லாம் அலர்ஜி வந்திருக்கு. அதுக்கப்புறம் கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வருது. இறந்து கிடக்கிற டாக்டரை பார்த்து ஜலாவுதீன் யோசனை பண்றாருங்க. நேற்று ராத்திரி பாத்தீங்கன்னா இவர் கத்தி எடுத்து ஒரு வீசி இருந்திருப்பாரு. அப்ப இவர் வீசின கத்தி தான் பாத்தீங்கன்னா இந்த டாக்டரோட விரல துண்டிச்சிருக்கு அப்படின்றத அவருக்கு தெரிய வருது. அதே சமயம் இந்த ஜல்பூஷனுக்கு பாத்தீங்கன்னா டாக்டரோட சாக்ஸை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஞாபகம் வருது. நேற்று ராத்திரி இவரு தான் பாத்தீங்கன்னா இந்த டாக்டரை இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல போட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இறந்து கிடக்கிற டாக்டரோடைய நெஞ்ச பார்க்கும்போது நம்ம ஜூயிஸ் இருக்கிறார் இல்லையா, அவரு தான் குத்தி இருப்பாரோ அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. ஆக மொத்தம் இவங்க 3 பேர் சேர்ந்துதான் இந்த மர்டர் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு அவங்க 3 பேருக்கே தோணுதுங்க. உடனே தேவ் சொல்லிடுறாரு, இந்த ஷிப்ல வேலை பார்த்துட்டு இருந்த டாக்டர் மர்மமான முறையில, அது கொடூரமான முறையில கொல்லப்பட்டு இறந்து போயிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க மனைவிகள் உட்பட உங்க 6 பேருக்கு மேலதான் எனக்கு சஸ்பெக்ட் இருக்குது. சோ போலீஸ் இந்த இடத்துக்கு வரட்டும், அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உண்மையான கில்லரை கண்டுபிடிக்கட்டும். அது வரைக்கும் நீங்க யாரும் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. ஷிப்ல இருக்கக்கூடிய ஜெயில இவங்களை அடைச்சு வைங்க அப்படின்ற மாதிரி தேவ் ஆர்டர் போட்டுறாருங்க. ஷிப்ல ஜெயிலெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க யோசனை பண்றாங்க. ஃபைனலி இவங்க 6 பேர்த்தையுமே ஷிப்ல இருக்கக்கூடிய ஜெயில அடைச்சிடுறாங்க. இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய 3 ஜாலிங்களும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. நீ தான் வந்து அவரை கொன்ன, நீ தான் அவரை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஜூயஸ் சொல்றாரு, கில்லரை கண்டுபிடிக்கிறது 2வதா இருக்கட்டும், முதல்ல உண்மையான ஜாலி யாரு அப்படின்றத நம்ம பேசுவோம்.
அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் நான் தான் உண்மையான ஜாலி அப்படின்ற மாதிரி போராடுறாங்க. அப்ப ஜூயஸ் சொல்லிடுறாரு, ஆக்சுவலா உங்க ரெண்டு பேர்த்தோட பேரையும் பார்த்தா நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே இல்ல, எனக்கு என்னமோ இந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை ஜூயஸ் மிரட்டுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. அப்பதான் இன்னொரு ட்விஸ்டையும் வைக்கிறாங்க. சரி, நாங்க ரெண்டு பேரும் ஜாலி இல்லை அப்படின்னா நீ மட்டும் என்ன உண்மையான ஜாலியா என்ன, நீயும் இங்க நாடகம் போட்டு தான் வந்திருக்க சொத்துக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஜூயஸ் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாருன்ற கதையை புட்டு புட்டு வைக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஜூயஸ் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் மூலமா இந்த தகவல் தெரிய வந்திருக்கு. அதாவது ராஜ்நீத் அப்படின்றவரு மொத்த சொத்தையும் தன்னுடைய முதல் மனைவிக்கு பிறந்த பையனான ஜாலி கிட்ட தான் வந்து ஒப்படைக்க போறாருன்னு, அந்த பையனுடைய அங்க அடையாளங்கள்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த ஜூயஸ் பிளான் பண்ணி இருந்திருக்கிறாருங்க. அந்த அங்க அடையாளத்தோட நாம அந்த இடத்துக்கு போய் நாம தான் அந்த நபருடைய முதல் மனைவிக்கு பிறந்த பையன் சொல்லிட்டு சொத்துக்களை எல்லாம் அனுபவிச்சுக்கலான்ட்டு இந்த ஜூயஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த பிளானை போய் காஞ்சி கிட்ட சொல்லியிருக்கிறாரு. நீ என் கூட மனைவியா நடிக்கிறதுக்கா வா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த காஞ்சியும் சரின்னு கேட்டுட்டு அந்த அங்க அடையாளத்துல இருக்கிற மாதிரியே பேர்ன் மார்க்க நம்ம ஜூயஸ்க்கு வச்சிருந்துருக்காங்க. ஆனா அங்கதான் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சம்பவங்க. இதெல்லாம் ஒரு மியூசிக் பார்ட்டியில வச்சுதான் இவங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மியூசிக் பார்ட்டிக்கு இந்த ஜலாவுதீன் வந்திருப்பாரு. ஜலாவுதீன் பாத்தீங்கன்னா இந்த காஞ்சியோட பாய் ஃப்ரெண்டுங்க. இந்த காஞ்சி ஜலாவுதீன் கிட்ட போய் இந்த பிளான சொல்ல இந்த ஜலாவுதீன் பாத்தீங்கன்னா சாரா அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னோட மனைவியா நீ நடிக்கிறியா, என்கிட்ட இப்படி ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேர்ன் மார்க்க வச்சிருந்திருக்காருங்க. இந்த சாரா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜல்பூஷனோட கேர்ள் ஃப்ரெண்டு. அதனால ஜல்பூஷனும் ஜாலின்ற நேம்ல அங்க வரலாம் அப்படின்ற ஒரு பிளான போட்டுட்டாருங்க. அதுக்கப்புறம் ஜாரா கிட்டே நீ என்னோட மனைவியா நடி அப்படிங்கும் போது இல்ல ஆல்ரெடி நான் ஜலாவுதீன் கூட மனைவியா நடிக்க போறதா வந்து கான்ட்ராக்ட போட்டுட்டேன், அதனால நீ வேற யாராவது கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு இந்த ஜல்பூஷன் வந்து சசிகலா அப்படின்ற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருந்திருக்காருங்க. சோ இதுதான் உண்மையிலேயே நடந்த விஷயம். ஆக மொத்தம் இந்த மூணு பேருமே பாத்தீங்கன்னா ராஜ்நீதி அப்படின்ற அந்த ஒரு நபருடைய வாரிசே கிடையாது. நாடகத்தை போட்டு சொத்துக்களை ஆட்டைய போடலான்ற பிளானோட தான் வந்திருந்திருக்காங்க. ஆனா வந்த இடத்துல ஒரு மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. சசிகலா பாத்தீங்கன்னா மிரண்டு போயிடுறாங்க, தேவையில்லாம இதுல வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா தேவ் இருக்கிறார் இல்லையா, பாபா பிட்டு அப்படின்ற ஒரு ஃபேமஸான ரெண்டு போலீஸ்காரங்க கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சிட்டியில ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்காக போய் ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணி விட்டுருவாங்க. ஸோ சிட்டிக்குள்ள இந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் நியூசன்ஸை கிளப்பினதுனால இவங்களை டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ சஸ்பென்ஷன்ல என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்க, சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாபா பிட்டு அப்படின்ற ரெண்டு போலீஸ்காரங்களும் இந்த ஷிப்புக்கு வருவாங்க. இப்ப ஜெயிலுக்குள்ள இருந்த இந்த மூன்று ஜாலிங்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த செக்யூரிட்டி தூங்கிட்டு இருக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய மாப் ஸ்டிக்கை தூக்கி போட்டு எப்படியோ சாவியை எடுத்துறாங்க. அந்த ஜெயில் கேட் ஓபன் பண்ணிட்டு இவங்க 6 பேரும் வெளியிலும் வந்துடுறாங்க. இப்ப இந்த 3 பொண்ணுங்களும் 3 பசங்களும் தனித்தனியா பிரியலான்னு முடிவு பண்றாங்க. சோ 3 பொண்ணுங்க டிஎன்ஏ லேப் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ஆல்ரெடி வந்து டாக்டர் எடுத்து வச்சிருந்திருப்பாரு, அந்த எவிடன்ஸ் எப்படியாவது டிஸ்ட்ராய் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப இந்த 3 ஆண்களும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ள போறாங்க. பார்த்தா அந்த ரூம்குள்ள தான் இந்த ராஜ்நீத்தோடைய டெட் பாடி இருக்குதுங்க. ராஜ்நீத்தோடைய டெட் பாடியை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜ்நீத்தோடைய டெட் பாடியை எப்படியாவது மறைச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை தூக்கிட்டு அந்த 3 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. டெட் பாடியை தண்ணிக்குள்ள போட்டலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளானா இருக்குதுங்க. இப்போ இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு கார்பெட்ல அந்த டெட் பாடியை மறைச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போதே இந்த செக்யூரிட்டி கண் முழிச்சு நீங்க எப்படி வெளியில வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஜெயிலெல்லாம் வந்து ஜெயில் கைதிகளுக்கு ஏதாவது வேலை கொடுப்பாங்க இல்லையா, அந்த வகையில இந்த கார்பெட்டை துவைக்கிற வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை துவைக்கிறதுக்காக தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க போய் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஏசி வென்டிலேஷன் வழி இருக்கும் இல்லையா, ஸோ அதுல இந்த 3 பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னா ஏறி கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிஎன்ஏ லேபுக்குள்ள நுழையறாங்க. இப்போ இந்த 3 பேரும் அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது மாயா ஆப்போசிட்ல வந்து பாத்துருவாங்க. அங்க யாரு அங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க, மாயாவோட கண்பைரியில படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி இருக்கும் இல்லையா, அதை பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ட்ராலியில உட்கார வைப்பாங்க. அந்த ட்ராலி பாத்தீங்கன்னா அங்கிருந்து நகர ஆரம்பிச்சிருங்க. ஐயோ ட்ராலியில டெட் பாடி வச்சிருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கார்பெட்டை தூக்கி போட்டுட்டு அந்த ட்ராலியை பிடிக்கிறதுக்காக ஓடி வருவாங்க. நான் ஸ்லிப் ஆகி அந்த லாஞ்ச் இருக்கும் இல்லையா, பப்ளிக் லாஞ்ச் இருக்கும் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய சோஃபால வந்து பொத்துன்னு விழுந்துருவாருங்க. அங்க இருக்கிறவங்க ராஜ்நீத் சார் என்ன சார் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு கொடுத்துட்டு போவாங்க. ஆனா அவர் இறந்துட்டாரு அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரியாதுங்க. அவருடைய முகத்துக்கு கண்ணாடியை போட்டு விட்டு அவர் உயிரோட இருக்கிற மாதிரியே அங்க இருக்கக்கூடிய லேடிஸ் கிட்ட கணக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் டெட் பாடியை தூக்கிட்டு போவாங்க. இன்னொரு பக்கம் டிஎன்ஏ லேபுக்கு போன இந்த 3 பொண்ணுங்களும் அந்த ரிப்போர்ட்ஸை எடுத்துருவாங்க. அந்த டிஎன்ஏ ரிசல்ட் பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் வந்திருக்கும். அந்த ரிப்போர்ட் எல்லாம் டிஸ்ட்ராய்டும் பண்ணிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து டிஎன்ஏ லேபுக்குள்ள யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்கும். உடனடியே இந்த 3 பொண்ணுங்களும் ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சுப்பாங்க. அப்ப அந்த டிஎன்ஏ லேபுக்குள்ள வந்தது வேற யாரும் கிடையாதுங்க, பெட்டி. இந்த பெட்டி என்ன பண்றாரு அப்படின்னா அதே டிஎன்ஏ லேபுக்குள்ள தான் பாத்தீங்கன்னா இந்த டாக்டரோட டெட் பாடியை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த டாக்டரோட டெட் பாடியில பாக்கெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இவரு எதையோ வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போவாருங்க. இதை பாத்தீங்கன்னா இந்த 3 பொண்ணுங்க வீடியோ எடுத்து வச்சுப்பாங்க. உடனடியே இந்த விஷயத்த நம்ம பசங்க கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. இப்ப ராஜ்நீத்தோடைய டெட் பாடியை தூக்கி சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த பசங்க பாத்தீங்கன்னா போற வழியில எல்லாம் இவர் உயிரோட இருக்கிற மாதிரியே எல்லாத்துக்கிட்டே கணக்கு காமிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய ரூம்குள்ள சேஃபா வந்து சேர்ந்துருவாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த 3 பொண்ணுங்க வந்துருவாங்க. நாங்க அந்த லேபுக்குள்ள வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். சோ கொலையாளி வேற யாரும் கிடையாது, இந்த பெட்டி தான்
அப்படின்னு சொல்ல நம்ம ஜூஎஸ் வந்து பிளான் சொல்றாரு. ஒன்னு பண்ணுங்க, நீங்க 3 பேருமே அந்த ஜெயிலுக்குள்ள போய் லாக் பண்ணிக்கோங்க. நாங்க 3 பேரும் இந்த டெட் பாடியை டம்ப் பண்ணிட்டு திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்துடுறோம். போலீஸ்காரங்க இந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த கொலைக்கும் நமக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி நிரூபிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு பொண்ணுங்க அந்த ஜெயிலுக்குள்ள போயிருவாங்க. ஜலாலுதீன் கிட்ட ஜூஎஸ் சொல்லுவாரு, கார்டு வரானா என்னன்னு போய் முன்னாடி பாரு, நானும் ஜல்பூஷனும் டெட் பாடியை தூக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டை ஓபன் பண்ணி டெட் பாடி எடுத்துட்டு வருவாங்க பாருங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா இவங்க கபோர்டுக்குள்ள வைக்கும்போது இந்த ராஜ்னீத்தோட டெட் பாடி தான் வச்சிருந்திருப்பாங்க. ஆனா இவங்க கபோர்டு ஓபன் பண்ணும்போது உள்ள இருந்து வெளியில வந்தது இந்த பெட்டியோட டெட் பாடிங்க. இவங்க தூக்கிட்டு வரது பெட்டியோட டெட் பாடின்னு கூட தெரியாம தூக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த 2 போலீஸ்காரங்களும் இந்த ஷிப்புக்கு வந்துருவாங்க. இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா பேசுவாங்க. இந்த மாதிரி நாங்க கொலையாளியை கண்டுபிடிச்சிட்டோம், அந்த கொலையாளி வேற யாரும் கிடையாது, இந்த பெட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்க போலீஸ் ஆஃபீஸரா இங்க வந்து கிரைம் சீனை சால்வ் பண்ண வேண்டியதை நாங்களே இங்க இருந்து சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுப்பாங்க பாருங்க. அப்பதான் தெரிய வரும் இவங்க தூக்கிட்டு வந்தது பெட்டியோட டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாக்டரோட கிரைம் வழக்கை சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியோட கிரைம் வழக்குல மாட்டிக்கிட்டாங்க. இப்ப பெட்டியை கொலை பண்ணது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. இப்போ பாய்ஸ் 3 பேர்த்தையுமே ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களையா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக கூட்டு வராங்க. அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்படியே வேர்த்து ஊத்த ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் மழையே வேர்வையா பெய்ய ஆரம்பிச்சிருங்க. ஜல்பூஷனை விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய டிவியில நீண்ட நாட்களாவே இந்த கிரிமினலை நாங்க தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி டிவியில ஒரு போட்டோ காட்டுவாங்க. பார்த்தா அது ஜல்பூஷனோட போட்டோங்க. உடனே ஜல்பூஷன் சொல்லுவாரு, அவன் பாருங்க கிளீன் ஷேவ்ல இருக்கிறான், எனக்கு தாடி இருக்கு, நானும் அவனும் ஒண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரங்களும் ரிலாக்ஸ்ட் ஆவாங்க. மறுபடியும் தாடி வச்ச போட்டோ காட்டுவாங்க. பார்த்தா அது ஜல்பூஷன் தான். உடனே டிவியில பாத்தீங்கன்னா 5 அடி 3 அங்குல இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் 6 அடி 3 அங்குலங்க அப்படின்னு ஜல்பூஷன் சமாளிப்பாரு. அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரங்க சரி நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜூஎஸை கூப்பிட்டு தாறுமாறா விசாரணை பண்ணுவாங்க. அதையும் மீதியும் சொல்லி நம்ம ஜூஎஸும் சமாளிக்கிறாருங்க. இப்ப பலதரப்பட்ட விசாரணை நடக்குதுங்க. பலதரப்பட்ட விசாரணைக்கு அப்புறம் இந்த போலீஸ்காரங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன் கட் பண்றதுக்காக கத்திக்கு சண்டை நடந்திருக்குதுங்க. அப்படி கத்தியை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜலாலுதீன் வந்து கத்தியை வீசி இருக்கிறாரு. அப்ப அங்க வந்து டாக்டரோடைய விரல்ல பட்டு விரல் துண்டிக்கப்பட்டிருந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் கீழே விழுந்து கிடந்த இந்த டாக்டரை பாத்தீங்கன்னா இந்த ஜல்பூஷன் தான் வந்து இழுத்துட்டு போயிருந்திருக்கிறாரு. டாக்டரோட உடம்புல அலர்ஜி ஏற்பட்டிருந்திருக்குது. அந்த அலர்ஜிக்கான இன்ஜெக்ஷனை தான் பாத்தீங்கன்னா நம்ம ஜூஎஸ் போட்டிருந்திருக்கிறாரு. ஆக மொத்தம் டாக்டரோட கொலை வழக்கிலையும் சரி பெட்டியோட கொலை வழக்கிலையும் சரி இந்த 3 பேர்த்துக்கும் எந்த இன்வால்வ்மெண்ட்டும் கிடையாது. கில்லர் கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் போதையில இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத போலீஸ்காரங்க சொல்றாங்க. அப்ப கில்லர் தான் யாரு அப்படின்ற மாதிரி கேட்க இந்த தேவ் தான் கில்லர் அப்படின்ற மாதிரி தேவ கை காட்டுறாங்க. சோ தேவ் தான் கில்லர் அப்படின்றத ப்ரூவ் பண்ற விதமா சம்பவம் நடந்த இடத்துல அவர் ஸ்மோக் பண்ணக்கூடிய சிகரெட்டும் அவர்னால உடைக்கப்பட்ட சிப்பு இது போன்ற சில ஆதாரங்கள்லாம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்ல தேவ் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நான் தான் உங்களை இந்த இடத்துக்கே வர சொன்னா உண்மையான கில்லரை கண்டுபிடிக்க சொல்லிட்டு வந்தவங்க நீங்க உண்மையான கில்லரை கண்டுபிடிக்காம நான் தான் கில்லர் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. டாக்டர் கொலை பண்றதன் மூலமா எனக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படின்ற மாதிரி இந்த தேவ் டென்ஷன் ஆகுறாருங்க. நான் இன்னசென்ட், என்னைய கொலையாளின் ஃப்ரேம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவர் கெஞ்சுறாரு. ஆனா போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா தேவ ஜெயிலுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு மத்த எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கூட்டு போயிடுறாருங்க. இப்போ நம்ம ஜூயிஸ் இருக்கிறார் இல்லையா, அவரு கிரைம் சீனை போய் ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைம் சீனுக்கு போறாருங்க. அதாவது இந்த டாக்டர் கொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு போறாரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் வந்து செவுத்துல ஈவனா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஃபார்ம் ஆக கிடையாது. அதே சமயம் இந்த ஷிப்புக்குள்ள யாரு வந்தாலும் சரி இந்த ஷிப்புக்கான பிரேஸ்லெட் ஒன்று போடுவாங்க. அந்த பிரேஸ்லெட்ல இருக்கக்கூடிய ஒரு டைமண்ட் அந்த இடத்துல கிடக்குதுங்க. அந்த டைமண்டை எடுத்து அவரோட பிரேஸ்லெட்ல இருக்கான்னு பாக்குறாரு. சோ ஒரு பிரேஸ்லெட்லயும் 4 டைமண்ட் இருக்கும். சோ அவரோட பிரேஸ்லெட்ல இருக்குது. சோ யாரோட பிரேஸ்லெட்ல இருக்கிற அந்த டைமண்ட் காணாம போயிருக்கோ அவங்க தான் உண்மையான கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஎஸ் உண்மையான கில்லரை தேட ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில ஒவ்வொருத்தங்களுடைய கையவா செக் பண்றாரு. ஃபைனலி அந்த ஷிப்போட கேப்டன் இருக்கிறாரு, அவர் கையில போட்டிருக்கிற பேண்ட்ல இருக்கிற டைமண்ட் மிஸ் ஆகுதுங்க. சோ இந்த ஷிப்போடைய கேப்டன் தான் வந்து கில்லர் அப்படின்ட்டு அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அவரு ஒரு ரூம்குள்ள ஒரு கிளாத்தை மறைச்சு வச்சிருந்துருப்பாருங்க. அந்த கிளாத்துல ஃபுல்லா ரத்தக்கரை இருக்கும். உடனடியாக அந்த கிளாத்தை எடுத்துட்டு வந்து போலீஸ்காரங்க கிட்ட காமிச்சு எனக்கு என்னமோ இந்த கப்பலோட கேப்டன் மேலதான் சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துருவாருங்க. உடனே இந்த 2 போலீஸ்காரங்களும் கத்தியை காட்டி இந்த கேப்டனை மிரட்டுவாங்க. எதுக்காக கொலை பண்ண, எப்போ கொலை பண்ண, எப்படி கொலை பண்ணன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து பவர் கட் ஆயிருங்க. பவரை வர வைக்கிறதுக்குள்ள அங்க ஒரு பெரிய அதிரி புதிரி சம்பவமே நடந்து முடிஞ்சிடும். பவர் வந்த உடனே இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கர ஷாக் ஆவாங்க. இந்த கேப்டனுடைய கழுத்துல கத்தி குத்தப்பட்டு கேப்டன் இறந்தே போயிருந்திருப்பாருங்க. ஆனா அவர் இறந்து போன விஷயம் தெரியாம இந்த 2 போலீஸ்காரங்களும் கில்லரை அவங்க பிடிச்சிட்டதா பெருமைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த நேரம் பார்த்து இந்த 2 போலீஸ்காரங்களோட உயரதிகாரி அந்த ஷிப்புக்கு வந்திருப்பாரு. அந்த உயரதிகாரி தான் இவங்க 2 பேர்த்த சஸ்பெண்டும் பண்ணியிருப்பாங்க. சோ அவங்க முன்னாடி ஒரு பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா
பாத்தீங்களா சார், உங்களோட எந்த உதவியுமே இல்லாம நாங்களா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சிட்டோம். இவன் தான் கில்லர் பாத்தீங்களா, நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எதுவுமே பேசாம நிக்கிறான், அந்த அளவுக்கு பயந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்ல நம்ம ஜலாவுதீன், ஜூயிஸ், ஜல்பூஷன் இவங்க 3 பேருமே நம்ம சொன்ன டைலாக அப்படியே இந்த போலீஸ்காரங்க சொல்லி கிரெடிட் வாங்கிட்டு இருக்காங்களே, சரி நம்ம எப்படி போட்டோ எடுத்து மாட்டணுமோ அதே மாதிரி போட்டோ எடுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து கொடுக்க, அதை பார்த்து இந்த 2 போலீஸ்காரங்களும் பயங்கர ஷாக்கா வராங்க. சோ அந்த கேப்டனை கொலை பண்ண கொலை கேஸ் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க மேல விழுது. ஆக மொத்தம் இந்த இடத்துல டாக்டர் இறந்து போயிருக்கிறாரு, அதுக்கப்புறம் பெட்டி இறந்து போயிருக்கிறாரு, மூன்றாவதா இந்த கேப்டனும் இறந்து போயிருக்கிறாரு. ராஜ்நீத் அப்படின்னு இந்த கப்பலோட ஓனர் மட்டும்தான் நேச்சுரலா இறந்திருக்கிறாருங்க. மத்த 3 பேரும் இறந்தது கொலை. அந்த கொலையை பண்ண கில்லர் யாரு அப்படின்றது தான் இன்னுமே கேள்வியா இருக்கு. இந்த உயரதிகாரி வந்து சொல்றாருங்க, ஆக்சுவலா கேப்டன் தான் கொலை பண்ணா அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. உண்மை என்ன அப்படின்னா, இந்த டாக்டரை கொலை பண்ணும் போது கேப்டன் அந்த இடத்துல தான் இருந்திருக்கிறான். சரமாரியா இந்த டாக்டரை கில்லர் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து மிரண்டு போன கேப்டன் அங்க ஒளிஞ்சு நின்னுட்டு இருப்பான். டாக்டரோட உடம்புல இருந்து தெரிச்ச ரத்தம் வந்து அங்க இருக்கக்கூடிய செவுத்து மேலையும் இந்த கேப்டனோட ட்ரெஸ் மேலையும் பட்டிருக்கும். சோ அந்த ட்ரெஸ்ஸை மறைச்சு வைக்கணும்னு தான் இந்த கேப்டன் நினைச்சிருந்திருக்கிறான். சோ இந்த டாக்டரை கொலை பண்ணது இந்த கேப்டன் கிடையாது, பெட்டியை கொலை பண்ணதும் இந்த கேப்டன் கிடையாது. ஆனா இந்த கேப்டனை கொலை பண்ணது இந்த போலீஸ்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 போலீஸ்காரங்களையும் ஜெயில போட்டுட்டு ஜெயிலுக்குள்ள இருந்த நம்ம தேவ வெளியே எடுத்துறாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லோருமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுறாங்க. உள்ள வந்தார்லயே உயர் அதிகாரி ஒரு சூட் கேஸ்ல இருந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு லெட்டர் கொடுக்குறாருங்க. பார்த்தா ஒருத்தங்களுடைய உண்மை முகத்தை பத்தின டீட்டெயில் அதுல இருக்கு. இந்த ராஜ்நீதி கீழே வேலை பார்த்துட்டு இருந்த எல்லோருமே பாத்தீங்கன்னா ராஜ்நீத்தோடைய சொத்துக்காக ஒரு ஃப்ராடுத்தனத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத எவிடன்ஸோட இவரு ப்ரூஃப் பண்றாருங்க. சோ எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ராஜ்நீத்தோடைய சொத்து மேல ஆசை இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. பட் இது எல்லாம் இனிஷியேட் எடுத்து இந்த கொலை சம்பவங்களை எல்லாம் பண்ணது யாரு அப்படின்றத நான் கண்டுபிடிக்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயர் அதிகாரி இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாருங்க. இப்ப ஜூயஸ் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே பேசுறாரு, இங்க இருக்கக்கூடிய 12 பேர்த்துல யாரோ ஒருத்தர் தான் உண்மையான கில்லர், அது யாரு அப்படின்றத நீங்களே ஒத்துக்கோங்க. இது வரைக்கும் 3 கொலைகள் நடந்திருக்குது. சோ கில்லர் யாரு அப்படின்னு ஒத்துக்கல அப்படின்னா 3 நாளா கண்டினியூ ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, பட்டுன்னு ஒரு பொண்ணு எழுந்திருச்சு நிக்கிறா. சரி யாரும் ஷாக் ஆகாதீங்க, நல்ல வேலை நீ ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கும் போது, நான் ஒன்னும் ஒத்துக்க கிடையாது, கால் வலிக்குதுன்னு எழுந்திருச்சு நின்ன அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அந்த நேரத்தில் ஒரு காமெடியை போட்டுக்கிட்டு இருக்கா. எண்ட் ஆஃப் த டே இந்த 12 பேர்த்துல யார் உண்மையான கில்லர் அப்படின்னு தெரியலங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க ரூம்ல போய் படுத்து தூங்கிடுறாங்க. ராத்திரி நேரம் இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உயர் அதிகாரியோட ரூமை நோக்கி அந்த மாஸ்க் போட்ட கில்லர் நுழையிறாங்க. அந்த உயர் அதிகாரியை போட்டு தள்ளுறதுக்காக மாஸ்கை கலட்டுறான். உயர் அதிகாரி பயங்கர ஷாக்கா வராரு. அவன் ஃபேஸை ரிவீல் பண்ணணும்னு அவசியமே இல்ல, நினைச்சா போட்டு தள்ளிட்டு போயிருக்கலாம். ஃபேஸை ரிவீல் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவன் உண்மையான கில்லர் இல்ல அப்படின்றத சொல்றான். அந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேஸ் யாரோட இது அப்படின்னா வேற யாரும் இல்லைங்க, தேவோடது தான். தேவ் இந்த உயர் அதிகாரி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் காரணம் இந்த ஜூஸ் தான், இவன் தான் வந்து இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நீங்க உடனடியா நான் சொல்ற பேச்சு கேட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுங்க, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி போட்டு கொடுக்க, அங்க இருக்கக்கூடிய கபோர்டு ஓபன் பண்ணிட்டு நம்ம ஜூயஸ் வெளியில வராருங்க. எப்படியும் கில்லர் உயர் அதிகாரியை தேடி வருவான் அப்படின்றது முன்கூட்டியே நம்ம ஜூயஸ்க்கு தெரிஞ்சிருக்குது. அதனால இதுதான் நம்மளுடைய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரி கிட்ட சொல்லி வச்சுட்டாருங்க. நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா உயர் அதிகாரியை போட்டு தள்ளுறதுக்காக இந்த கில்லர் வந்திருக்கான். ஸோ கையும் கலவமா தேவ் மாட்டிக்கிட்டாரு. நீ தான் கில்லர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, நான் கில்லர் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி அதே மாதிரி மாஸ்க் போட்டு வந்த ஒரு மர்ம நபர் இந்த தேவை கத்தியால குத்திட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறாரு. அப்பதான் இவங்களுக்கும் தெரிய வருது, அப்போ உண்மையிலேயே தேவ் கில்லர் கிடையாது, உண்மையான கில்லர் வேற யாரோன்ட்டு. நான் தான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு தேவ் வந்து உயிருக்கு போராடிட்டு உயர் அதிகாரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த கில்லரை துரத்திக்கிட்டே நம்ம ஜூயிஸ் ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி துரத்திக்கிட்டே ஓடும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அங்க போன கில்லர் அவருடைய மாஸ்கை கலட்டிடுறாரு. இங்க உயர் அதிகாரியோட ரூமுக்குள்ள உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு தேவ். அவரு பாத்தீங்கன்னா எழுந்திருச்சு நிக்கிறாரு, உயர் அதிகாரியை போட்டு தள்ளுறதுக்காக கத்தியை தூக்குறாரு. அப்போ உயர் அதிகாரி இந்த தேவ் கிட்ட சண்டை போட்டு, எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த கொலை வழக்குல ஒருத்தன் சம்பந்தப்படல, 2 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ட்டு, 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒருத்தன் தேவ் அப்படின்னா இன்னொருத்தன் யாரு அப்படின்னு நமக்கு பயங்கர கியூரியாசிட்டி ஏற்படுதுங்க. பார்த்தா அது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஜாலி கேங்ல இருக்கக்கூடிய ஜல்பூஷன் தான். ஜல்பூஷன் பாத்தீங்கன்னா டைரக்டா தேவ் கிட்ட வந்து பேசிட்டாருங்க. தேவும் ஜல்பூஷனும் பாத்தீங்கன்னா இந்த சொத்துக்களை ஆட்டை போட்டலான்னு பிளான் பண்ணி இந்த சொத்துக்களை யார் யாரெல்லாம் ஓன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள போட்டு தள்ளி பேலன்ஸ் இருக்கிறவங்கள அந்த கொலை வழக்குல ஃப்ரேம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர், பெட்டி, கேப்டன் அப்படின்னு சொல்லி இவங்களை எல்லாம் கொலை பண்ணி மீதம் இருக்கிற எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த உயர் அதிகாரியோட திறமையான இன்வெஸ்டிகேஷன்ல இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த 2 கில்லர்ஸ் கூடயும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையை பாத்தீங்கன்னா பயங்கர ஃபன்னா வந்து எடுத்திருந்திருப்பாங்க. கில்லர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஜெய்ஜாண்டிக் ஃபேன் ஆன் பண்ணியோட அந்த ஃபேனுக்குள்ள போய் ஒவ்வொருத்தங்களா சிக்கி பீஸா போற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். திடீர்னு பார்த்தா அந்த ஃபேன் வந்து ஆஃப் ஆகுதுங்க. இந்த ஃபேன் ஆஃப் பண்ணி நம்மள எல்லாம் காப்பாத்தினது யாரு அப்படின்னு சொல்லி எல்லோருமே அப்படியே வியந்து பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு புதுசா ஒரு நபர் வராரு.
சொல்றாரு. அந்த நபர் வேற யாரும் கிடையாதுங்க, அவருடைய பேரும் ஜாலின்னு சொல்றாரு. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது. இந்த 169 கோடி சொத்து இருக்கு இல்லையா, அதை ஓன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஜாலி இவர் தாங்க. ஸோ இவர் தான் உண்மையான ஜாலி அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அதிர்ந்து போயிடுறாங்க. இப்போ இந்த சொத்துக்காக இவ்வளோ போராட்டம் பண்ணாங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு நினைச்சு நொந்து போயிடுறாங்க. ஆனா அப்பதான் இந்த ஜாலி ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தையே சொல்றாருங்க. அந்த ஜாலி வந்து அவ்வளோ மணி மைண்டடான ஆள்லாம் கிடையாதுங்க. அவருக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதாவது 169 கோடி சொத்து இருக்கு இல்லையா, அதுல 100 கோடியை நான் எடுத்துக்கிறேன், பேலன்ஸ் 69 crores இருக்கு இல்லையா, அதையே நீங்களாம் பங்கு போட்டு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அட்லீஸ்ட் அதாவது நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் உண்மையான குற்றவாளிகளான இந்த தேவ் மற்றும் ஜல்பூஷன் இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போறாங்க. அந்த கப்பல்ல வேலை பார்த்த எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஷேர் போய் சேருதுங்க. இந்த போலீஸ்காரங்க 2 பேரும் நியூசன்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு சஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்க 2 பேர்த்தையும் திரும்பவும் வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க கேப்டனை கொல்ல கிடையாது, கேப்டனை கொலை பண்ணதும் இந்த தேவும் ஜல்பூஷனும் தான். இப்போ நம்ம ஜூயிஸ் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து சசிகலாவை கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குறாங்க. நம்ம ஜலாபுதீன் இருக்கிறார் இல்லையா, அவரு காஞ்சியவே கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க. ஆக்சுவலா காஞ்சி தான் உண்மையான கேர்ள் ஃப்ரெண்டு. இங்க நம்ம ஜூயிஸ்க்கு பேரா நடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அதனாலதான் காஞ்சியை காண உடனே அவர் ஸ்டார்டிங்ல பயங்கரமா பதறி இருந்திருப்பாரு. எண்ட் ஆஃப் த டே கிடைச்ச அமௌண்ட்டை வச்சு காஞ்சியை கல்யாணம் பண்ணி அவரும் சந்தோஷமான லைஃபை ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. அதே சமயம் ஜாரா இருக்கிறாங்க இல்லையா, உண்மையான ஜாலியா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சமையல்காரரும் சரி, அப்புறம் அந்த காடா இருந்தவரும் சரி, அவரு ஒரு பக்கம் செட்டில் ஆயிட்டாங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. ஸோ பணத்துக்காக தான் இவங்க எல்லாருமே ஃபேக் ஜாலியா போனாங்க. ஸோ பணத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம டைமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.